இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மக்கள் முன் வெளிவேடம் வேண்டாம். அன்புமிகு இறை மக்களே, உதவி செய்ய கடவுள் எப்பொழுதும் முன் வருகின்ற இறைவனாக இருக்கின்றார். உதவி செய்பவர்களை இறைவனுடைய நிலையில் வைக்கின்றார். அதைத்தான் புனித அன்னை தெரசால் இவ்வாறு சொல்கின்றார். நீ ஜெபிக்கும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது நீ இறைவன் முன் செல்கின்றார். ஆனால் சேவை செய்யும் பொழுது, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, ஏழை எளியவர்களுக்கு அவருடைய கண்ணீரையும் வேதனையும் பசியையும் அன்பில்லாத நிலையையும் கண்டு தானாக சென்று முன் சென்று சேவை செய்யும் பொழுது இறைவன் உன்னை தேடி வருகின்றார். அந்த இறைவன் நம்மை தேடி வருகின்ற அந்த உண்மையான தர்மத்தை, உதவியை நாம் பிறருக்கு செய்யும் பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்யாதீர்கள், பெயர் வாங்க வேண்டும் என்று செய்யாதீர்கள், புகழை வாங்க வேண்டும் என்று செய்யாதீர்கள், வெளிவேடக்காரர்களாய் உதவி செய்யாதீர்கள் என்று மத்தேயு 6:1-18 இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார். எனவே எப்படி செய்ய சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கி உதவி செய்யறது, தர்மம் செய்யறதுனாலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்கே ஃபாதர் தர்மம் செய்கிறாங்க, எங்கே உதவி செய்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேதனையில் இருப்பவர்களுக்கு இருக்கின்றவர்கள் எங்கே கொடுத்து உதவுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி உண்மையிலேயே தியானிக்க வேண்டியது தான். இருப்பினும் நல்ல உள்ளங்கள் இருக்கிறது, தர்மம் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருக்கிறது. அந்த நல்ல உள்ளமாய் நாம் பிறருக்கு தர்மம் செய்யும் பொழுது பிறர் அறியாமல் நம்முடைய வலக்கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் அளவுக்கு இறைவனுக்கு தெரியும். இறைவன் நம்மை அறிகிறார், இறைவன் நம்முடைய உதவியை அறிகிறார். நாம் செய்கின்ற உதவி பிறருக்கு தேவையான உதவியா என்பதை அறிந்து செய்ய வேண்டும். உதவி செய்கிறோம், யாரெல்லாம் நமக்கு பிடித்தவர்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறோம். யாரெல்லாம் நம்முடைய கூடவே அடிமையாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்வதுதான் ஒரு உன்னதமான தர்மம், உன்னதமான உதவி. அந்த உதவியை யாருக்கும் தெரியாமல் தம்பட்டம் அடித்து கொள்ளாமல், இந்த தம்பட்டம் அடித்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பொருட்செல்வம், அருட்செல்வம் இவை அனைத்தும் இறைவன் கொடுக்கின்ற செல்வம். அந்த இறைவன் கொடுக்கின்ற செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தம்பட்டம் அடிக்கக்கூடாது. ஏன்னா அது உன்னுடையது கிடையாது. இறை அருளால் நீ பெற்றுக்கொள்கிறாய். எனவே பிறருக்கு பகிர்ந்து வாழும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது இறைவனுக்குரியதை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் என்ற ஒரு தாழ்ச்சி மனப்பான்மையோடு தர்மம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த ஒரு வரத்திற்காக அந்த நேரத்தில் ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எத்தனையோ ஏழைகள், எளியவர்கள் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், இருக்க இடமில்லாமல், அன்பிற்காக அனாதைகளாக ஏங்கி தவிக்கின்ற வேளையிலேயே தர்மம் செய்கின்ற, உதவி செய்கின்ற, உதவியில் இருப்பவர்களை தேடி இறைமுகத்தை ஏழை எளியவருடைய முகத்தில் கண்டு உதவி செய்யக்கூடிய நல்ல வரத்தை எங்களுக்கு தாரும். அவ்வாறு உதவி செய்யும் பொழுது தம்பட்டம் அடித்து கொள்ளாமல் என்றும் பிற நலனில் நாங்கள் அக்கறை கொண்டு வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.